நம்மளுக்கு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னா இந்த அரண்மனையில் வேலை பார்க்குறது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறது நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பக்கம் ஜாப் செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு துறை தான் அரசு துறைன்றது. அது நீங்கள் தேர்வுத்துறையாக இருக்கலாம், அல்லது பள்ளி கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது வருவாய்த்துறையாக இருக்கலாம், எல்லாமே சேவை தான். அதனால தான் வந்து இப்போ நம்மளுடைய டீச்சர் அசோசியேஷன்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கட்டாயமாக பென்ஷன் வேணும்னு சொல்கிறது. நாங்கள் சேவை தானே செஞ்சோம், அதற்கு பிறகு எங்களுக்கு வந்து எங்களுடைய செக்யூரிட்டிக்காக எங்களுக்கு பென்ஷன் வேணும். உச்சநீதிமன்றமும் அதான் சொல்லியிருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் அதான் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் ஒன்றன் அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அது விரைவில் இது சார்ந்த அறிக்கைகள் வரும் என்று சொல்கின்றார்கள். நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாது. அதை வந்து நிச்சயமாக அரசாங்கமும் அதற்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்களும் இது சார்ந்த போராட்டங்கள் அல்லது இது சார்ந்த கவனங்களை அரசினுடைய கவனத்தை கொண்டு சேர்ப்பதில் கவலைப்படுபவர்களாக இருக்கின்றார்கள்.